வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அண்ணனோட ஒரு பணிவான வேண்டுகோள். அது என்னன்னா, ஒரே ஒரு சர்ப்ரைஸ் மட்டும் பண்ணிட்டு இன்ஸ்டாலையும் பின்தொடருங்க நண்பர்களே. இப்போ வாங்க கதைக்கு. காலையிலேயே எந்திரிச்சு காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சு ஒரு குளியிலையும் போட்டுட்டு சொக்காவை மாட்டின்னு நானும் பட்டு பட்டுன்னு காலேஜ் கிளம்பிட்டேன். நண்பர்களே, இன்னைக்கு காலேஜ்ல ஏதோ இன்டர் காலேஜ் மீட்டாமே, எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால பல காலேஜ்ல இருந்து பல டோரிகள் வந்திருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்காம நமக்கு அட்டனன்ஸ் தான் முக்கியம்னு கப்பு சுப்புன்னு போய் கிளாஸ்ல போயிட்டு ஒரு 5 மணி நேரமா அட்டியை போட்டோம். அதுக்கப்புறம் புதுசா எங்க காலேஜ்ல ஒரு கட்டிடத்தை ஓபன் பண்ணியிருந்தாங்க. அதனால அங்கேயும் கொஞ்ச நேரம் போய் சுத்தி பார்த்துட்டு நேரா வண்டியை எடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து சுறுசுறுப்புக்கு மூஞ்சியையும் கழுவிட்டு எடிட்டிங் வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதையும் உட்காந்து கண்டிப்பான முறையில் முடிச்சே தரணும்னு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு கருப்பு காப்பியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எங்க அம்மாவுக்கு வடக்கு பையாவா மாறி சாத்துக்குடியை புளிய ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் என் கையில இருந்து வலிக்கிட்டு போச்சு. பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ புடிஞ்சு கொடுத்துட்டேன். அப்படியே ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தையும் முழுசா சாப்பிட்டுட்டு நானும் நம்ம பையனை எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். நண்பர்களே, இன்னைக்கு ஜிம்ல முன் தசைக்கான நாள் நண்பர்களே. அதனால ஒர்க் அவுட்டாவே டம்புல வச்சு முன் தசைக்கான சிறிது பயிற்சியை போட்டு அதுக்கப்புறம் கேபிள்லையும் சிறிது நேரம் ஒரு கை டம்புலையும் ஒரு பல மணி நேரம் போட்டுட்டு இன்னைக்கான பாடி பம்பை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு உடம்பு குழியிலையும் நல்லா சுகமா போட்டுட்டு இரவு உணவுக்கு 3 முழு முட்டையும் கொஞ்சமா நார்சத்தையும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எடுத்த வீடியோ ஒன்னும் கூட டெலிட் பண்ணாத காரணத்தினால ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு நம்ம போன் பையன் கதறிட்டான். அதனால பொறுமையா உட்காந்து இருக்கிற வேஸ்டான ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டேன். வழக்கமான நம்ம அட்டியில உட்காந்து சிறிது நேரம் சமூக வலைதளத்தையும் பார்த்துட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. நாளை சந்திப்போம்.